Okay, engineering technology, class 1. What is this? Engine. Engine என்ன? Engine என்பது ஒரு இரசாயன சக்தியை வெப்ப சக்தியாக மாற்றும் ஒரு உபகரணம் என்ஜின் எனப்படும். இது வேறு நிறைய வரைவிலக்கணமெல்லாம் உண்டு. ஆனால் ஒரு வெப்ப சக்தி, ஒரு இரசாயன சக்தியை, உதாரணத்துக்கு பெட்ரோல் டீசல் போன்ற இரசாயன சக்தியை ஒரு வெப்ப சக்தியாக மாற்ற ஒரு பொறிமுறை இயந்திரம் என்ஜின் எனப்படும். என்ஜினை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று எக்ஸ்டர்னல் என்ஜின், அதாவது வெளித்தகன என்ஜின். இன்னொன்று இன்டர்னல் என்ஜின், உள்தகன என்ஜின். இப்போ வெளித்தகன என்ஜினை நம்ம பார்க்க போனோம்னு சொன்னால், ஒரு கண்ணுக்கு தெரியும்படி எரிஞ்சு சக்தி கிடைக்கப்படுமாயின், கண்ணுக்கு தெரியும்படி எரிஞ்சு சக்தி கிடைக்குமாயின் அது வெளித்தகன என்ஜின் எனப்படும். உதாரணத்துக்கு நிலக்கரி என்ஜின், நம்ம நீராவி என்ஜினை சொல்லலாம். உள்தகன என்ஜின் என்பது ஒரு மூடிய உருளைக்குள்ளே, ஒரு மூடிய சிலிண்டருக்குள்ளே எரிந்து சக்தி கிடைக்குமாயின் அது உள்தகன என்ஜின் எனப்படும். உள்தகன என்ஜின் என்றுதான் இப்போ பெரும்பாலும் யூஸ் பண்ணப்படுற என்ஜின். சரி, இப்போ உள்தகன என்ஜினை ரெண்டாக பிரிக்கலாம். பெட்ரோல் என்ஜின், டீசல் என்ஜின். பெட்ரோல் என்ஜின்ன்றது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும், பெட்ரோலில் விளையக்கூடியது. டீசல் என்ஜின்ன்றது டீசலில் ஒர்க் பண்ணக்கூடிய என்ஜின். அந்த பெட்ரோல் என்ஜினை திருப்பி ரெண்டாக பிரிக்கலாம், 4 ஸ்ட்ரோக் 2 ஸ்ட்ரோக். அதே மாதிரி டீசல் இன்ஜினை ரெண்டாக பிரிக்கலாம், 4 ஸ்ட்ரோக் 2 ஸ்ட்ரோக். இந்த 4 ஸ்ட்ரோக் 2 ஸ்ட்ரோக் என்னென்னு சொன்னால், 2 ஸ்ட்ரோக்னா 2 அடுப்பில் சக்தி கிடைக்கும். 4 ஸ்ட்ரோக்ன்றது 4 அடுப்பில் சக்தி கிடைக்கும். அது எப்படின்றதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம்.